பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சொல்லும் செய்தி என்னன்னா, ஊழலை நாங்கள் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, பிரதமர் நரேந்திர மோடியின் மீது ரஃபேல் ஊழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷாவுடைய மகன் மீது ஏராளமான கோடிகளை சேர்த்து வைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதே போன்று பாரதிய ஜனதாவினுடைய கோலியேஷன் பார்ட்னராக இருக்கக்கூடிய அஜித் பவார் மீது, அதே போன்று தாக்கரே மீது, புஜ்பால் மீது, காங்கிரஸிலிருந்து வந்த நாராயண ராணே மீது, ஆசாம் முதல்வர் மீது, அவர் ஆசாமுடைய முதல்வர் வாட்டர் கேட் ஊழல்ல பல ஆயிரம் கோடி ஊழல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி அண்ட் கம்பெனி எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, உதாரணத்திற்கு எடியூரப்பா மகா ஊழல், எல்லா ஊழல்களையும் தனதாக்கி கொண்டு தாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள், தேசபக்தர்கள் என்று சொல்வது நியாயமா என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்புவதில் அதில் சில உண்மைகள் இருப்பதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை. இத்தனை ஊழல்களை தாண்டி ஆனால் பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல விசாரணை பெண்டிங்ல இருக்கு, அஜித் பவார்லாம் நாங்க விடல, அது இருக்குங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அஜித் பவார் மீது 70,000 கோடி ஊழல் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. ஆசாமுடைய முதல்வர், காங்கிரஸ் முதல்வர், அவர் மீது பல ஆயிரம் கோடி ஊழல். அமெரிக்க கம்பெனியோடு நடந்த ஊழல், அவரை கையில் கொண்டு வந்தாங்க. அவரை இப்போ கட்சியில் சேர்த்து புனிதர்களாக மாற்றிக்கொண்டார்கள். கல்கத்தாவிலையும் அதே மாதிரி தான். சுவேத் அதிகாரி போன்றவர்களின் மீதும் கல்கத்தாவிலும் ஊழல், நாராயண ராணே மீது ஊழல், புஜ்பால் மீது ஊழல், தக்கரை மீது ஊழல். எல்லா ஊழல்வாதிகளையும் சேர்த்து கொண்டு தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சில ஊழல்வாதிகளும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவில் முன்னாள் எல்லோரின் மீது ஊழல். ஆனால் ஊழல்வாதிகளை நாங்கள் பாதுகாப்போம், அவர்களோடு கோலியேஷனாக இருப்போம், அவர்களோட அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு மௌனியாக நாங்கள் இருப்போம். ரெட்டி பிரதர்ஸ் மேல பயங்கரமான ஊழல், அவர் இப்போ பிஜேபியில் தான் இருக்கார். நாடு சந்தி சிரித்த ஊழல் எடியூரப்பா, அவரும் இப்பொழுது பிஜேபியில், அவருடைய பையன்லாம் பெருங்கொண்ட அளவில் இருக்கிறாங்க. இப்போ புதிய ஊழல் ஒன்று வெளியாக இருக்கிறது. இன்றை காலை செய்தியில பார்க்கிறோம், தேசிய செய்திகளில் வந்தது. அஜித் பவார் மகன் இதே 70,000 கோடியில சரத்பவார்லேருந்து பிரிஞ்ச என்சிபி கட்சியினுடைய அஜித் பவார் இப்போது பிஜேபியில் பட்னாவிஸ்க்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய துணை முதல்வர். அவருடைய மகன் மீது பெரும் ஊழல். மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருக்கும் பாரதிய ஜனதாவுடைய முதலமைச்சருக்கு சிக்கல். கிட்டத்தட்ட அது என்ன ஊழல் அப்படின்னு பார்த்தா, பூனேல இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான 40 ஏக்கர் லேண்டு. இந்த 40 ஏக்கர் லேண்டு இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 1800 கோடி. எத்தனை கோடி? 1800 கோடி. இத துணை முதல்வர் அஜித் பவார், பிஜேபியினுடைய துணை முதலமைச்சர், என்சிபி கட்சி சார்ந்தவர், சரத்பவாரிலிருந்து உடைக்கப்பட்டவர், வலிமையானவர். அவருடைய பையன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, பவாரின் மகன் பர்த் பவார், இவருடைய நிறுவனம் வெறும் 300 கோடிக்கு வாங்கியிருக்கு. அதை வெறும் வெள்ள 500 ரூபா பேப்பர்ல எழுதி வாங்கியிருக்கிறாங்க. இது இப்பொழுது பாரதிய ஜனதாவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இவங்க எப்படி ஊழலுக்கு எதிரானவர்கள் சொல்லலாம்? சொல்லவே முடியாது. காங்கிரஸ் கட்சி மகா ஊழல், அந்த ஊழல், 2G ஊழல், ஸ்பெக்ட்ரம் ஊழல், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நாம மறுக்கல. அசோக் சவான் மீது இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராஜா மீது இருக்கிறது, ஆராசாவின் மீது, இதெல்லாம் இருக்கு. நீங்க யோக்கியமானவர்களா? இவ்வளவு பேர் நாம சொன்ன, அதுக்கு என்ன பதில்? அப்பப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு 50,000 கோடிக்கு மேல நடந்த அந்த ரஃபேல் ஊழலில் சம்மதம் இருப்பதாக இன்றைக்கும் HAL நிறுவனத்தோடு சம்மந்தப்படுத்தி, அம்பானி பிரதர்ஸால் சம்பந்தப்படுத்தி டெசால்ட் நிறுவனம் குற்றச்சாட்டை வலிமைப்படுத்துகிறது. அது இன்னும் மௌனிக்கவில்லை. இந்த நிலையில பாரதிய ஜனதாவுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவாருடைய இந்த நிலங்கள்ல 500 ரூபாய் முத்திரைத்தாள்ல எழுதி வாங்கிட்டு
கட்டணத்தை பதிவு கட்டணத்தை தள்ளுபடி செய்திருப்பது மகாராஷ்டிராவில் நடந்த மகா மோசடி. பத்திரப்பதிவு விதிகளின்படி மோசடி நடந்திருக்கு. தன் மகனுக்கு விற்கப்பட்டிருப்ப இந்த சூழலில் அரசு நிலம் துணை முதல்வர் மகனுடைய மகனுக்கு, அதாவது பரத் பவாருக்கு விற்கப்பட்டதில் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் மற்றும் சிவசேனா எல்லா கட்சியும் கோரிக்கை வைக்கிறார்கள். ஊருக்கு ஒரு நியாயம், பிஜேபியில் சேர்ந்தா உங்களுக்கு ஒரு நியாயம். இப்போ நாம கேட்ட இவ்வளவு பேரும் குற்றச்சாட்டு இருக்கு, இன்னும் நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. அதை நான் அடுத்த முறை நான் உங்களுக்கு விரிவாக தரேன். காங்கிரஸ் ஒன்றும் நியாயமானவர்களோ, அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய திமுக போன்றவர்கள் நியாயமானவர்களோ இல்லை. ரைட்டு, நீங்க சேர்த்து வச்சிருக்க இவ்வளவு பேரும் அவ்வளவு பேரும் மேலே மகா ஊழல். பிஜேபியினுடைய முதலமைச்சர்களாக இருந்து கொண்டிருக்கிற அஸ்ஸாம் முதல்வரின் மீதும் ஊழல், எடியூரப்பாவின் மீது மகா ஊழல், ரெட்டி பிரதர்ஸின் மீது ஊழல், எல்லாம் ஊழல் ஊழல் ஊழல். சேர்த்திருக்கிற அவ்வளவு பேருமே, புஜ்பால்ல இருந்து நாராயண ராணா உங்க கட்சியில் சேர்ந்துட்டாரு, தாக்கரையிலிருந்து எல்லாரும் ஊழல். பிரபுல் பட்டேல் இவரும் கட்சியில் சேர்ந்துட்டார். பிரபுல் பட்டேல் முக்கியமான ஆள். இவர் மீது 18,000 கோடி காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது ஊழல். அவர் இப்போ பிஜேபியினுடைய நல்ல ஒரு மினிஸ்டரா இருக்கார். அவ்வளவு ஊழல்வாதிகளையும் சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விவகாரம் இப்ப அம்பலமான நிலையில முதல்வர் தேவேந்திர பட்னாஸுக்கு என்ன சொல்றாருன்னா, கூடுதல் தலைமைச் செயலாளர் விகாஷ் கர்கே தலைமையில உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் வெளியான அடுத்த சில நிமிடங்களே புனேயினுடைய அந்த துணை பதிவாளர் ரிஜிஸ்ட்ரார் தாரு மற்றும் தாசில்தார் சூரியகாந்த் அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஐவாஷ் கீழே இருக்கிறவங்க தான் 5 ரூபா வாங்கினவன் தான் மாட்டுவான், 1800 கோடி வாங்கினவன் மாட்ட மாட்டான். இது குறித்து பத்திரப்பதிவு துறை ஐஜி ரவீந்திர பின் வாடே என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, புனேயினுடைய முத்தாவா பகுதியில் இருக்கக்கூடிய 40 ஏக்கர் நிலம் அமாத்தியா என்டர்பிரைசஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டிருக்கிறது. அரசு நிலத்தை விற்கவே கூடாது. பிஜேபி எப்படி, பிஜேபி தானே இது, பிஜேபின்னா துணை முதல்வர்னா பிஜேபி தானே, இது எப்படி தெரியாம இருக்கும்? இன்டெலிஜென்ஸ் இருக்கிறாங்க, உங்க முதலமைச்சருடைய பையன் பேர்ல ரிஜிஸ்டர் ஆகுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னு பிஜேபி அரசாங்கமோ பிஜேபியினுடைய மாநில முதல்வரை சொன்னா அவர் அரசுல இருக்கிறதுக்கு லாய்க்கற்றவர். இந்த நிறுவனத்திற்குத்தான் பரத் பவாருடைய பங்குதாராக 300 கோடி ரூபாய்க்கு நிலம் விற்கப்பட்டுள்ளது. முத்திரைத்தாள் பதிவு கட்டணம் பதிவு முழுமையாக தள்ளுபடி செய்திருக்கிறது. விதியின்படி அரசு நிலத்தை தனியாருக்கு விற்கவே கூடாது, அது பயங்கரம். சத்தியம் செய்கிற போது அப்படித்தான் செய்கிறார்கள். இதற்கு எப்படி சம்மதித்தார்கள் என தெரியவில்லை என்ற கேள்வியை நான் சொல்லல, பதிவுத்துறை ஐஜி ரவீந்திர பின்வாடே தான் சொல்றாரு. எப்படிப்பா இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தீங்க? யார் செஞ்சது? அரசாங்க நிலத்தை 500 ரூபா பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா இதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? பரத் பாபார் மட்டுமின்றி திக்கு விஜய் பாட்டீல் என்பவரது பெயரிலும் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கூட கோலியேஷன் பார்ட்னர். இந்த நிலம் பேரம் முதல்வர் தேவேந்திர பட்னாஸ் அரசுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறதும் இல்லை, இது ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரத்தை அஜித் பவார் அவரது மகனும் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பது நாடே எதிர்பார்த்திருக்கிறது. இதுல எனக்கு தொடர்பு இல்லைங்கிறார் அஜித் பவார். உலகத்தில் எந்த திருடரும், ஏற்கனவே இவர் திருடர், மகா திருடர் தான், அவரை தான் கூப்பிட்டு வச்சு எல்லா வழக்குகளையும் தள்ளுபடி செஞ்சாங்க. பாஜக கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. அது ஆரம்பத்தில் பழைய விசாரணை, எல்லா வழக்கையும் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. 2000 கோடிக்கு உள்ளதெல்லாம் எல்லாம் சிபிஐ விசாரணை எல்லாம் அமலாக்கத்துறை எல்லாம் கீழே விட்டு மறுபடியும் அவருங்க சேர்ந்து புனிதராகி தான் இப்போ அவருங்க நல்லவராக பயணிக்கிறாரு. பேனல்ல பேசக்கூடிய பாரதிய ஜனதா அவர்கள் இல்லைங்க, அவர் மீது வழக்கு இருக்குங்க, நாங்கள் மகாராஷ்டிராவுடைய நன்மைக்காக மட்டுமே கூட்டணி அமைத்திருக்கிறோம் என எசகு பிசவான நம்ப முடியாத கதைகளை அவர்கள் சொல்வார்கள். ஆகவே அதே மாதிரி அஜித் பவாரும் சொல்றாரு, என் பெயரை கூறிக்கொண்டு வர்றவங்களுக்கெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, நடவடிக்கை எடுக்கணும் நாமிக்குவா சொல்லியிருக்கிறாரு. நிலவேரம் தொடர்பாக நிதி விசாரணைக்கு உத்தரவிடன்னு அங்குள்ள காங்கிரஸ் தலைவர் விஜய் வடேடிவார் சொல்லியிருக்கிறார்.
இந்த ஆவணங்கள் அரசின் அனைத்து துறைகளிலும் ராக்கெட் வேகத்தில் இயங்கிறது. ஒரு சில நேரங்களுக்குள் தொழில்துறை இயக்குநரகம் நிலத்தை விற்க ஒப்புதலும் கொடுத்திருக்கிறது. சும்மலா இல்லை. பட்னாவிஸ் அரசாங்கத்துக்கு தெரியாம 500 ரூபாயில சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க. அந்த செய்தியில இந்த நில விற்பனை தொடர்பான ஆவணங்கள், டாக்குமெண்டேஷன், அரசினுடைய சம்பந்தப்பட்ட கன்சர்ன் எல்லா துறைகளிலும் ஃபயர் வேகத்தில், ராக்கெட் வேகத்தில் போயிருக்குது. ஒரு சில மணி நேரங்களில் தொழில்துறை உடனே சைன் வச்சு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதாவினுடைய தொழில்துறை இயக்குநரகம் நிலத்தை விற்க ஒப்பந்தம் கொடுத்துட்டாங்க. 21 கோடி ரூபாய் முத்திரைத்தாள் கட்டணத்தை, எவ்வளவு பெரிய கொள்ளை, அரசு தள்ளுபடி செஞ்சிருக்கு. 1800 கோடி ஊழல், அதை 40 ஏக்கரு வாங்கினது 300 கோடி. பிஜேபியுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மகன் பரத் பவார். இது முத்திரைத்தாளில் மோசடி. இது மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 21 கோடி. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ பிஜேபிகிட்ட கேட்டால் அது தப்பு தான், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், வழக்கு பங்குல இருக்குது தானே, பழக்கு பங்குல இருக்குது. இதுதான் காந்தி தேசத்தின் நிலைமை. பிஜேபியின் தலைவர்களும் ஒன்றும் யோக்கியமானவர்கள் அல்ல. திருப்பி சொன்னால் காங்கிரஸை விட அதிகமானவர்கள். இடி வரும், என்ஃபோர்ஸ்மெண்ட் வரும், சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வரும். இதெல்லாம் யாருக்கு வரும்? எதிர்கட்சிகளுக்கு மட்டும்தான் வரும். வழக்கம் போல் பேசும் பழங்கதைகளாக போய் இதுவும் அனுபவிக்கப் போகிறது. பட்னாவிஸை உண்மையிலேயே நல்ல மனிதர்களாக இருந்தால் உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும். ஏன்னா அவருடைய அரசின் கீழ் இருக்கிற தொழில்துறை, அவர் அரசின் கீழ் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவுத்துறை, அவர் அரசின் கீழ் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அஜித் பவார், அவருடைய மகன் பரத் பவார், அவருடைய நிறுவனம், அவருடைய கோலியேஷன் பார்ட்னராக பட்டேல் போன்றவர்களும் இணைந்துதான் இந்த பத்திரப்பதிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் பொதுமக்கள் சொத்துக்கு அநீதி செய்திருக்கிற பாரதிய ஜனதாவின் துணை முதலமைச்சர் அஜித் பவார், அவருக்கு துணை போனாலும் போகாவிட்டாலும் அரசின் முதல்வராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸ் விரைவில் அவர் நீக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. அடுத்த செய்தியில் பார்ப்போம். நன்றி.